குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேக்கனுடைய எஸ்ஸே ஆஃப் ஸ்டடீஸ். மொத்தம் நமக்கு டிஆர்பி சிலபஸில் பேக்கனுடைய 6 எஸ்ஸேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ நாம் பார்க்க போகிறது தி ஃபர்ஸ்ட் எஸ்ஸே ஆஃப் ஸ்டடீஸ். பொதுவாக ஸ்டடீஸுங்கிறதே ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ளஷர், ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியினுடைய ஊற்றுக்கண், மூலம். ஸ்டடீஸ் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த ப்ளஷர் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு தனி மனிதனாக வாழ்கின்ற மனிதர்கள். இப்போ வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ரொம்ப தனிமையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அவன் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தான்னா அவனுக்கு ப்ளஷர், மகிழ்ச்சியாக இருக்கும். அதே சமயத்தில் ரிட்டையர்மெண்ட், ஓய்வு பெற்ற மனிதர்கள், அவர்கள் புத்தகங்களை ப்ளஷருக்காக படிப்பாங்க. மற்றபடி எல்லாருமே ப்ளஷருக்காக படிக்கிறது இல்லை. ஸோ ஸ்டடீஸுங்கிறது ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ளஷர் தான். பட் இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு மென் ஹூ லீட் எ அலூஃப் லைஃப் அண்ட் எ ரிட்டையர்மெண்ட் லைஃப். இது சிலருக்கு. ஸோ தனிமையாகவும் ஓய்வு பெற்றவர்களும் படிக்கிறது ப்ளஷருக்காக. சிலர் பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பரத்துக்காக படிப்பான். எப்பொழுதுமே சிலரோட அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா, சிலர்லாம் ஏதாவது ஒரு பட்டிமன்றத்தில் அல்லது ஒரு மேடையில் பேசும்போது பார்த்தா நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த பேசுகிறவங்க மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகும். இது மாதிரி மற்றவர்களை கவர்ந்து இழுப்பதற்காக சிலர் என்ன பண்ணுவான்னா படிப்பான். அப்போது அவனுக்கு படிக்கிறதுங்கிறது ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ளஷர் இல்லை, ஜஸ்ட் டு அட்ராக்ட் அதர்ஸ். அப்படி நம்ம காலேஜில் அப்படி அவ்வளோ ஒரு 1000 பேர் மாணவர்கள் மத்தியில் நாம் இப்போ ஏறி நின்று அப்படி பேசணும் அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து நம்ம கை தட்டில் அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போது அதுக்காக படிக்கிறது, அது ஆர்னமெண்டல் வேல்யூ அப்படின்னு பேர். சிலர் பார்த்திங்கன்னா தன்னுடைய எபிலிட்டி, திறமையை வளர்த்து கொள்வதற்காக படிப்பாங்க. அது எதுக்குன்னா, ஒரு பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறது அல்லது ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசிஷனாக ரொம்ப திறமையாக தீர்மானிக்கிறது, இதுக்கு யூஸ் ஆகும். சிலர் புத்தகம் படிப்பாங்க. அப்போ இன்றைக்கி கரண்ட்டில் வேர்ல்டில் எது இருக்குது, எந்த பொருள் எங்கே விளையும், எந்த பொருள் எந்த சமயத்தில் எந்த இடத்துல சீப்பாக இருக்கும், இதெல்லாம் புத்தகத்தை படித்து அவர்கள் தெரிந்து வைத்திருப்பாங்க. அப்போது அது அவங்க பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு பிஸ்னஸில் ஒரு தீர்வு காணணும் அப்படின்னா அந்த தீர்வு காண்பதற்காக இது யூஸ் ஆகும். ஆனாலும் இதெல்லாம் இருந்தாலும் இப்போ இந்த எபிலிட்டிக்காக படிக்கிறது, படிக்கிறது சோர்ஸ் ஆஃப் ப்ளஷர், அது சும்மா அப்படியே ஜாலியாக படிச்சுட்டு போகிறது. சிலர் அன்றைக்கி மேடையில் ஏறி பேசுகிறதுக்காக அவன் படிப்பான். அதோட மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, அங்கே 2 பேர் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னா இங்கே உட்காந்து ரொம்ப பிரமாதமாக பேசுவான். ஏங்கப்பா உலக அளவில் இவ்வளோ நாலேஜ் வச்சுருக்கானே அப்படின்னு அவங்க வியக்கணுங்கிறதுக்காக பேசுவான். அதுக்காக படிப்பான், அதுக்காக தெரிஞ்சு வச்சுக்குவான். மற்றபடி அவனுக்கு வேற அந்த பர்பஸ் முடிஞ்சு போச்சுன்னா அவனுக்கு அந்த நாலேஜ் தேவையில்லை. சிலர் என்ன பண்ணுவான்னா, ஒரு பிஸ்னஸ் படிக்கிறவன் ஏர்ன் பண்ணுறதுக்காக படிப்பான். ஆனால் அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்காக படிக்கிறவனுக்கு வெறும் புக்கிஷ் நாலேஜ் பத்தாது, அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்துச்சுன்னா தான் அவனுக்கு இந்த ஸ்கில் கிடைக்கும். ஆனால் ஜெனரலாக பொதுவாக நிறைய ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது பிளானிங் அண்ட் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஒரு மனிதர் ஒரு திட்டமிடுதல், ஒரு பிரச்சனையை ஒரு பிரச்சனையை மேனேஜ் பண்ணுறது, கையாள்வது, இதற்கு நாம் நிறைய படிக்கணும். ஆக படிக்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குது, அதில் தான் படிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெறும் புத்தகம் படிக்கிறது மாத்திரம் பத்தாது, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படும். ஆக பொதுவாக படிப்பது என்பது எவ்வளவுக்கு நீங்கள் நிறைய படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களால் திட்டமிடுதல் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு அஃபேர், ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையை திறமையாக கையாள்வதற்கு அது யூஸ் ஆகும். அடுத்தது, ஒரு மனுஷன் நிறைய படிக்கிறவன் பார்த்திங்கன்னா பொதுவாக அவனுடைய மனப்பான்மை கொஞ்சம் லேசியாக இருக்கும். வீட்டில் எப்பொழுதுமே இந்த படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேலை செய்யாது. வீட்டில் அம்மா ஏதாவது சொன்னால் கூட, இல்லைம்மா எனக்கு நிறைய படிக்கிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கும். அது கொஞ்சம் பெரிய வேலை இல்லைன்னா கூட அவங்க கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க.
நிறைய படிக்கிறவங்க பொதுவாக கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருப்பாங்க. சிலர் நம்ம முதலே பார்த்தோம், சிலர் சிலரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, தங்களுடைய கான்வர்சேஷன் மூலமாக சிலர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவங்க படிக்கிறாங்க. அது யூஸ் ஆகும், அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனால் அந்த மாதிரி படிக்கிறதுங்கிறது சும்மா தன்னுடைய படிப்பை ஒரு யூஸ்லெஸ் டிஸ்பிளே, சும்மா ஒரு 4 பேரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அப்புறம் பேசிட்டு அப்புறம் தூக்கி போடுறது, அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்படி படிப்பாங்க சிலர். சிலர் நிறைய படித்து சோம்பேறியாக போயிடுவான். சிலர் நிறைய படித்து அந்த படிப்பை யூஸ் பண்ணாமல் சும்மா சிலர் யூஸ்லெஸ்ஸாக, ஈவன் ஜஸ்ட் டு அட்ராக்ட் எ கேர்ள் அப்படி கூட வச்சுங்களேன். ஒரு கேர்ள் நமக்கு வேணுங்கிற கேர்ள் அங்கே இருக்குன்னா அதை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இங்கேருந்து தான் படித்ததெல்லாம் அப்படி வேணும், இதுக்குன்னே கொஞ்சம் படிச்சுட்டு ஏதாவது பேசிட்டு உட்காந்துருப்பான். அல்லது கிளாஸில் நெக்ஸ்ட் டே லெசன் அப்படி படிச்சுட்டு அப்படி முன்கூட்டியே சொல்லுவான், ஜஸ்ட் டு அட்ராக்ட். மற்றபடி அவனுக்கு நிறைய மார்க் வாங்கணும், நிறைய போகணும் அப்படின்லாம் அவனுக்கு இருக்காது. அந்த அட்ராக்ட் பண்ணுறது முடிஞ்சு போச்சுன்னா அதோட அவனுக்கு வேலை. அதுவும் ஒரு வெயின், யூஸ்லெஸ் தான் அது. அப்போது சிலர் என்ன பண்ணுவான்னா, நிறைய புக் படித்து அதில் இருக்க ரூல்ஸை வச்சுக்கிட்டு அப்படி எப்போ பார்த்தாலும் அந்த ரூல்ஸை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பான். அது ரொம்ப இந்த ஸ்காலராக இருக்கான். சில இந்த படிக்காதவன் பார்த்திங்கன்னா சில பிரச்சனையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வெட்டொன்று துண்டு ரெண்டுன்னு பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த ரொம்ப ஸ்காலராக இருக்கிறவன், ரொம்ப பெரிய அறிவாளி, நிறைய படித்தவன், ஏதாவது படித்ததில் இருக்க சில ரூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ரூல்ஸ் பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ மெயினான விஷயத்தை அடிபட்டு போயிடும். ஸோ அதுவும் யூஸ்லெஸ் தான். அப்போது ஒரு படிப்பு, ஸ்டடீஸ் என்பது எதுக்கு யூஸ் ஆகணும்னா, ஒரு பர்ஃபெக்ட் மேனுடைய நேச்சுரல் எபிலிட்டியை டெவலப் பண்ணணும். அதுக்கு தான் ஸ்டடீஸ்னு பேர். இப்போ முதல் சொன்ன இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே வேஸ்ட்டு, அதெல்லாம் ஸ்டடீஸே கிடையாது. எப்போ ஒரு ஸ்டடீஸுங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் மேனுடைய, ஒரு பர்ஃபெக்ட் மேன், நாட் எ வில்லன், ஒரு கன்னிங் மேனுடைய எபிலிட்டியை டெவலப் பண்ணுறது இல்லை, ஒரு பர்ஃபெக்ட் மேனுடைய நேச்சுரல் எபிலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு தான் ஸ்டடீஸ்னு பேர். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? பொதுவாக இயற்கையாக தாவரங்களை நம்ம வளர்க்கணும். அப்போது தாவரங்கள் நல்லா வளர்க்கணுன்னா என்ன பண்ணணும்? அதை நீங்கள் அப்பப்போ களை எடுக்கணும். அதே சமயத்தில் அதை ப்ராப்பராக கவனிக்கணும். அதுக்கு எதுவும் சிக்கல் வந்துடாமல் அதை நீங்கள் கவனிச்சிட்டே இருக்கணும். அது மாதிரி ஒருத்தனுடைய நேச்சுரல் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நாம் என்ன பண்ணலாம்? நிறைய படிக்கலாம். அது மாதிரி நிறைய படிக்கிறதன் மூலமாகவும் நம்முடைய நேச்சுரல் எபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்படி நம்முடைய நேச்சுரல் எபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக படிக்கிற படிப்பு மட்டும்தான் படிப்புன்னு பேர். மற்ற படிப்பெல்லாம் சும்மா ஜஸ்ட் டு ஷோ, அது யாருக்கும் யூஸ் ஆகாமல் போயிடும். இப்போது ஒரு ஸ்டடீஸை நீங்கள் நிறைய படிச்சுட்டு ஒரு கைட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த கைடன்ஸ் ரொம்ப வேகாக இருக்கும். நீங்கள் படித்தவங்களாக இருப்பீங்க, அந்த தெருவில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. படித்த பிள்ளை அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட ஐடியா கேட்டு வர்றாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் சொல்கிற தீர்வு என்பது ரொம்ப ஒரு வேகாகவும் ஒரு அப்ஸ்ட்ராக்டாகவும் இருக்கும். அது சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போது ஆனால் அதே சமயத்தில் இப்போ நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்துட்டிங்கன்னு வச்சுங்க. எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு படிப்பு இருக்குது, அதே சமயத்தில் அனுபவங்கள் இருக்குது. இந்த அனுபவம் சேர்ந்துருச்சுன்னா இப்போ நீங்கள் போய் ஒரு கைடன்ஸ் யாருக்கும் கொடுக்குறீங்க, அந்த கைடன்ஸ் ரொம்பவும் வேல்யூபிளாக இருக்கும். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வெறுமன ஸ்டடீஸ் மட்டும் நீங்கள் கொடுக்குற ஒரு கைடன்ஸ் ரொம்ப வேகாகவும் அப்ஸ்ட்ராக்டாகவும் இருக்கும். பொதுவாக ஸ்டடீஸ் கன்னிங் மேன், இந்த ரொம்ப நயவஞ்சகமாக இருக்கிறவன், வில்லன் மாதிரி இருக்கிறவனுக்கு ஃபேவராக இருக்காது. ஏன்னா அவன் அப்படி இருக்காது. பொதுவாக சிம்பிள் மேன், எளிமையான மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் புக்ஸையும் லேர்னிங்கையும் அப்படியே கொண்டாடுவான். படிக்காதவங்களாக இருப்பாங்க கிராமத்தில். அந்த கிராமத்தில் அந்த தெருவிலேருந்து ஒரே ஒரு பொண்ணு ஒரு பையன் மட்டும் ஒரு டவுனுக்கு போய் ஒரு காலேஜில் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை காலேஜில் படிக்குது, அது காலேஜில் போய் என்ன செய்யுதுங்கிறது வேறு கதை. ஆனால் அந்த தெருவில் இருக்கிறவன் அங்கே நிறைய படிக்காதவங்க தான் இருக்காங்க. இந்த ஒரே ஒரு பையனோ அல்லது பொண்ணோ இதுதான் போய் கல்லூரிக்கு போய் படிச்சுட்டு வருது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா ரொம்ப கொண்டாடுவான். ஸோ நீங்கள் வச்சுருக்கிற புத்தகம் உங்கள் வீட்டுக்கு வர்றான்னு வச்சுங்க, அப்போ நீங்கள் பெரிய பெரிய புத்தகங்களாக நீங்கள் டேபிள் மேலே வச்சுருக்கீங்க, பெரிய பெரிய அக்கௌண்ட்ஸ் புக்கு, பெரிய பெரிய புக்கெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதை பார்த்துட்டு, ஏங்கப்பா இவ்வளோ பெரிய புக்கெல்லாமா படிக்குது அப்படின்னு வியந்து போவான்.
ஸோ சிம்பிள் மென் எப்பொழுதுமே புத்தகங்களையும் கல்வியையும் அவர்கள் கொண்டாடுவார்கள். ஆனால் சிம்பிள் மென் புத்தகத்தையும் லேர்னிங்கையும் கொண்டாடுவான். ஆனால் ஒய்ஸ் மென் இருக்கான் பாருங்கள், அவன் தான் படிப்பை பயன்படுத்திக்குவான். இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமான மனுஷன் வச்சுங்க, நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் படித்தேன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, உங்களுடைய படிப்பை நீங்களே கொண்டாடிட்டு இருப்பீங்க. ஆனால் புத்திசாலித்தனமான மனிதன் தன்னுடைய படிப்பை அதை எப்படி பயன்படுத்துறது, ஈவன் ஜஸ்ட் டு மேக் மணி, பணம் சம்பாதிக்கிறது கூட, அது புத்திசாலியான மனிதன் தான் தன்னுடைய கல்வியை வாழ்க்கைக்கு பயன்படுத்துவான். சிம்பிள் மேன் ஜஸ்ட் புக்ஸையும் லேர்னிங்கையும் அட்மையர் பண்ணிட்டு உட்காந்துருப்பான், அவ்வளோதான். இப்போது பொதுவாக புத்தகங்களில் இருந்து நமக்கு அறிவு கிடைக்குது. எ மேன் டிரைவ் நாலெட்ஜ் ஃப்ரம் புக்ஸ். ஆனால் அந்த நாலெட்ஜை யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், அது எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தால் கிடைக்கும். அதனால் நீங்கள் நிறைய புக் படிக்கணும், முக்கியம். அந்த புக்கு படிக்க உங்களுடைய நாலெட்ஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் அந்த நாலெட்ஜோட எக்ஸ்பீரியன்ஸ் சேர்ந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வாழ்க்கையில் யூஸ் ஆகும். இன்னொன்று, நீங்கள் எப்பொழுதுமே இன்னொருத்தனை கான்ட்ரடிக்ட் பண்ணுறதுக்காகவே படிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு பட்டிமன்றத்தில் பேசணும், அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுக்காக உட்காந்து நீங்கள் படிப்பீங்க. ஆக நீங்கள் படிக்கிறதுக்காக படிக்கலை. நாளைக்கு ஒரு பட்டிமன்றத்தில் நீங்கள் பேசணும், அந்த பேசுகிறதுக்காக உட்காந்து அதில் அவன் பேசினா அவனுக்கு எப்படி பதில் சொல்கிறது, பதில் கொடுக்குறது, இதுக்காக படிக்கிறீங்க. ஸோ இது யூஸ் இல்லை. ஒன் ஷுட் நாட் ரீட் புக்ஸ் மியர்லி டு கான்ட்ரடிக்ட் அதர்ஸ் ஆர் டு அப்டைன் மெட்டீரியல் ஃபார் கான்வர்சேஷன். இன்னொருத்தோட பேசுகிறதுக்கு பயன்படுத்துறதுக்காக நீங்கள் படிக்கிறது, அல்லது இன்னொருத்தருக்கு பதில் சொல்கிறதுக்காக நீங்கள் படிக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா விவாதம் நடக்கும்போது அந்த விவாத தலைப்பை முன்னாடியே அவன் உட்காந்து நெட்டுக்கிட்டலாம் உட்காந்து கொஞ்சம் மேட்டர்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் கீழே பார்த்து எதையோ சொல்லிகிட்டு இருப்பான். டேட்டாவெலாம் அவன் கையில் வச்சுருப்பான், அந்த டேட்டாவை கையில் வச்சு தான் சொல்லுவான். அப்போது இவன் எதுக்கு பார்த்துருக்கான், இன்றைக்கி இந்த விஷயம் இருக்குங்கிறதுக்காக, இன்னொருத்தரை கான்ட்ரடிக்ட் பண்ணணுங்கிறதுக்காக, இன்னொருத்தரோட பேசணுங்கிறதுக்காக படிச்சிருக்கான். மற்றபடி அந்த பேசி முடிச்சிடான்னு வச்சுங்க, அப்புறம் அவனுக்கு அந்த நாலேஜே இருக்காது, தூக்கி போட்டுருவான். ஸோ அப்படி தான் பண்ணுவான். ஹீ ஷுட் ரீட் புக்ஸ் டு ஜட்ஜ் த வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல் த புக் கண்டைன்ஸ். அப்போது ஒருத்தன் படிக்கும்போது ஒரு புக்கில் இருக்கக்கூடிய மெட்டீரியல், அதனுடைய வேல்யூ, எவ்வளோ ஒஸ்தியான புக்கு தெரியுமா, இது ரொம்ப உயர்ந்த புத்தகம் என்று அந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட், அதனுடைய வேல்யூவை ஜட்ஜ் பண்ணுறது மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்களை எப்படி படிக்கணும்னு சொல்கிறார். சில புத்தகங்களை நீங்கள் முழுசாக படிப்பீங்க, ஆனால் கேர்ஃபுல்லாக படிக்க மாட்டீங்க. அப்படியே படிச்சுட்டு போவோம். ஒரு நாவலில் படிக்கும்போது அப்படியே சில சமயங்களில் ரொம்ப வர்ணனையெல்லாம் வரும். அந்த வர்ணனையாக அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்குமா, அந்த வர்ணனையை வேகமாக ரீட் பண்ணுவான், ஆனால் பெருசாலாம் ஞாபகம் இருக்காது. அது மாதிரி சில புத்தகங்கள் நம்ம ஃபுல்லாக படிப்போம், ஆனால் கேர்ஃபுல்லாக படிக்க மாட்டோம். ஆனால் சில புத்தகங்களை நாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்போம். ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்போம். அந்த மனுஷங்கிட்ட போய் நான் அந்த புத்தகம் படிச்சிருக்கேன், இந்த புத்தகத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு, அந்த புக்கினுடைய என்ன சொல்லுதுங்கிற விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், அவனுக்கு அது பிடிக்காது. அவன் உட்காந்து அந்த புக்கை அட்டையிலேருந்து கடைசி அட்டை வரைக்கும் அவனுக்கு படிக்கணும். அப்போ தான் அவனுக்கு அதாவது ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். மியர் சினாப்சிஸ் அல்லது சம்மரி, இப்போ இதையே வெறுமனே ஒரு சினாப்சிஸ் அல்லது சம்மரியை பார்க்குறத விட அப்படி டெக்ஸ்ட்டை பார்க்கும்போது படிக்கும்போது அந்த ரியல் ப்ளஷர், ரியலாக நமக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும். ஸோ சில புக்ஸு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும், சில புத்தகங்களை அப்படியே ஒரு ஃபுல்லாக படிக்கணும், ஆனால் கேர்ஃபுல்லாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா படிக்கிறவங்க அவங்களுக்கு வெறுமன சினாப்சிஸ் அல்லது சம்மரி அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு ரீடிங் என்பது ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அப்பப்போ பர்சனாலிட்டி என்பது, இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அழகாக இருந்தால் அந்த அந்த பொண்ணு ரொம்ப பர்சனாலிட்டியாக இருக்குது அப்படிமா. பர்சனாலிட்டி என்பது நாட் த ஃபிசிக்கல் பியூட்டி அலோன். ஃபிசிக்கல் பியூட்டி ஆட்ஸ் பர்சனாலிட்டி, அவ்வளோதான். உங்களுடைய கல்வி அது கூட உங்களுக்கு பர்சனல். நீங்கள் நல்லா கட்டுறவங்களாக இருப்பீங்கன்னு வச்சிங்கன்னா நீங்கள் சொன்னால் 4 பேர் கேட்பான். அதே சமயத்தில் கல்வியும்
ஒரு நீங்கள் நல்ல ட்ரெஸ் பண்ணி ஒரு அழகாக இருந்து ஒரு நாலெட்ஜபிளாக பேசுகிறீங்கன்னு வச்சுங்க, அப்போ உங்களுக்கு வெயிட்டு கூட. சிலர் வந்து நாலெட்ஜபிளாக இருப்பான், ஆனால் நல்ல ட்ரெஸ்லாம் போட்டுருக்கான், ஒரு சாதாரணமாக போய் பேசுவான். அப்போது அவன் சொல்கிறதுக்கு வேல்யூ இருக்கும், ஆனால் அவங்ககிட்ட அந்த ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, அந்த பர்சனாலிட்டி அந்த அந்த அழகு இல்லாததுனால, அந்த கம்பீரம் இல்லாததுனால அவனுக்கு கொஞ்சம் குறைச்சதான். அப்போ ரீடிங் என்பது ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அதே சமயத்தில் நீங்கள் படித்ததை இன்னொருத்தவங்களோட கான்வர்சேஷன் பேச 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 உங்களுக்கு டக்குன்னு குயிக்காக உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும் போதெல்லாம் நீங்கள் படித்ததை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்கணும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் அதை பற்றி பேசணும். பேசும்போது பார் அந்த இடத்துல நீ இந்த பாயிண்ட்டை விட்டுட்ட பார் அப்படின்னு அவர் சொல்லுவார். நீ இந்த பாயிண்ட் எப்படி விட்டுட்ட பார் அப்படின்னு சொல்லுவார். அல்லது அந்த பாயிண்ட்டை அவர் எப்படி புரிஞ்சிருக்காருன்னு உங்கள்கிட்ட பேசுவார். இப்போ நீங்கள் இதை டிஸ்கஸ் பண்ண, அதாவது இந்த கான்வர்சேஷன் பேச 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 உங்கள் மைண்டில் அது குயிக்காகவும் அலர்ட்டாகவும் இருக்கும். எக்ஸாமினேஷனில் வரும்போது இதை பற்றி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா டக்குன்னு நம்மளால் அதை பாயிண்ட் பண்ண முடியும். அப்போ கான்வர்சேஷன் தான் ஒரு மனிதனை குயிக்காகவும் அலர்ட்டாகும். நீங்கள் படித்ததை 4 பேர்கிட்ட பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை பற்றி சொல்லணும், ஒரு ஃபிலாசபியை பற்றி நண்பர்கள்ட்ட பேசணும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட பேசணும், அப்படி பேசிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது இதெல்லாம் விட உயர்ந்தது, சிலர் படிக்கும்போதே பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கிட்டே படிப்பான். ஒரு புக்கு படிச்சுட்டே இருப்பான், சைடில் மார்க் பண்ணுவான், சைடில் இப்படி குறிச்சிக்குவான், அல்லது ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு குறிச்சிக்குவான், எழுதிக்குவான். அவன்தான் சரியான இடத்துல அவனால் தான் டக்குன்னு பேச முடியும். சிலர் பார்த்திங்கன்னா இப்படி தான் அந்த இடத்துல என்ன சொன்னார்னா என்னமோ சொன்னார், எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் டக்குன்னு வரமாட்டேங்குது. அப்போ டக்குன்னு நமக்கு வராது. ஆனால் யார் இந்த நோட்ஸ் எடுத்து அதை ஸ்டடி பண்ணுறானோ அவனுக்கு தான் எக்ஸாக்ட் ஆகும், ப்ரிசைஸ் ஆகும், அவனுடைய திங்கிங் அவனுக்கு யூஸ் ஆகும், அவன் பேசும்போது அந்த விஷயங்கள் அவனுக்கு கை கொடுக்கும். இப்போது ஒவ்வொரு வகையான புத்தகங்களும் ஒவ்வொரு வகையான எஃபெக்டை மனிதர்கள்ட்ட ஏற்படுத்துது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஹிஸ்ட்ரி படிக்கிற மனுஷன் புத்திசாலியாக இருப்பான். ஏன்னா இந்த அரசர் இந்த இடத்துல எப்படி டிசைட் பண்ணார், இந்த மனுஷன் எப்படி டிசைட் பண்ணான், இந்த போரில் இவங்க எப்படி செயல்பட்டாங்க, இவன் எப்படி பண்ணனா என்று அவன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பான். அதனால் அவனை வந்து ஒய்ஸ் மேனாக மாற்றும் ஹிஸ்ட்ரி படிக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பொயட்ரியை ரீட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜினேட்டிவ் பவர் இம்ப்ரூவ் ஆகும், நிறைய உங்களுக்கு இமேஜினேஷன் கூட வரும். அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் படிக்க உங்களுடைய இன்டலெக்ட் வந்து ஷார்ப்பாகும். நிறைய கணக்கு படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா டக்குன்னு ஷார்ப் மைண்டடாக இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி சயின்ஸ் ரொம்ப படிக்கிறவன் எந்த விஷயத்தையும் ரொம்ப ஆழமாக சிந்திக்கிற ஆற்றல் உடையவனாக இருப்பான். ஏன்னா சயின்ஸுங்கிறது சூப்பர்ஃபிஷியல் கிடையாது, மேலெழுந்த வாரியாக கிடையாது. ஒரு சயின்ஸில் ஒரு ரிசல்ட்டு, அப்புறம் அதுக்கு என்ன ரிசல்ட்டு, அதில் என்ன வருது அப்படின்னு அவன் ஆழமாக போயிட்டே இருப்பான். அதனால் சயின்ஸை விரும்பி படிக்கிறவங்க எந்த விஷயத்தையும் ரொம்ப ஆழமான அறிவு வச்சுக்குவாங்க. அதே சமயத்தில் எத்திக்ஸ் படிக்கிறவங்க கொஞ்சம் சீரியஸ் மைண்டட் பர்சனாக தான் இருப்பாங்க. அது மாதிரி லாஜிக் அண்ட் ரிட்டாரிக் இது படிக்கிறவங்களுக்கு டிபேட்டிங் பவர், யாரோடையும் டிபேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த பவர் கூட இருக்கும். இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மனிதன் மேலே ஒவ்வொரு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது ஒவ்வொரு மென்டல் டிஃபெக்ட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டை படிக்கலாம். இப்போ நமக்கு இந்த டைப் ஆஃப் மென்டல் டிஃபெக்ட் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அப்போ இந்த சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா அந்த மென்டல் டிஃபெக்ட் நமக்கு போகும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஒரு உதாரணமாக ஃபிசிக்கல் டிஃபெக்ட்டுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபிசிக்கல் டிஃபெக்ட்டுக்கும் அதுக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்குது. இப்போது இருக்குது இல்லையா, இப்போ உடம்புல இந்த குறை இருக்குது, அப்போ இந்த குறை இருக்குது அப்படின்னாக்கா இந்த எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எந்தெந்த குறை இருக்கோ அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வகையான எக்ஸசைஸ் இருக்குது. அது மாதிரி உங்கள்கிட்ட மென்டலில் என்ன மாதிரி டிஃபெக்ட்ஸ் இருக்கோ அந்த டிஃபெக்டை போக்கணுன்னா நீங்கள் அந்த டைப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த மென்டல் டிஃபெக்ட் உங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக சினாப்சிஸ் படிக்கக்கூடாது. சினாப்சிஸுங்கிறது அப்படியே ஒரு சாராம்சத்தை மாத்திரம் அப்படி கேட்டுட்டு தெரிஞ்சவன் மாதிரி, ஒரு நாவலே படிச்சிருக்க மாட்டோம், ஆனால் அந்த நாவலினுடைய கதையை மாத்திரம் கேட்டுட்டு அப்படியே நம்ம ஃபுல்லாக படித்த மாதிரி நம்ம ஆக்ட் விடுவோம் இல்லையா. அது மாதிரி இருக்கிறது வேஸ்ட்டு. அது எப்படின்னா ஒரு டிஸ்டில்டு வாட்டர் மாதிரி. டிஸ்டில்டு வாட்டர் வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். அது டிஸ்டில்டு வாட்டர் டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஒரு புக்கினுடைய சினாப்சிஸ் மட்டும், சினாப்சிஸ்னால் கதை சுருக்கம், அந்த கதை சுருக்கத்தை மட்டும் கேட்டிங்கன்னா அது வேஸ்ட், அது யூஸ் ஆகாது. இப்போது
ஒரு மனிதனுடைய மைண்டு வந்து ஒரு இடத்துல இல்லாமல் அலைப்பாயுதுன்னு வச்சுங்களேன், அவன் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கணும். சொன்னான் இல்லையா, ஒவ்வொரு டைப் ஆஃப் மென்டல் டிஃபெக்ட்ஸ்க்கும் ஒரு டைப் ஆஃப் ஸ்டடி இருக்குன்னு. அது மாதிரி ஒரு மனுஷனுடைய மைண்ட் வந்து வாண்டரிங் மைண்டாக இருக்குது அப்படின்னா ஹி ஹேஸ் டு ஸ்டடி மேத்தமேட்டிக்ஸ். அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு வந்து இதுவாக இதுவாக நல்லது கெட்டதுன்னு அவனுக்கு சரியாக வந்து புரியலை, உன்னை தீர்மானிக்க தெரியலை, ரெண்டு விஷயங்களுக்கு இடையில் டிஸ்டிங்விஷ் பண்ண அவனுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் அவன் மிடில் ஏஜஸில் இருந்த ஃபிலாசபர்ஸனுடைய புக்கை படித்தான்னா அவனுக்கு அது யூஸ் ஆகும். அந்த மாதிரி மிடில் ஏஜஸில் இருந்த அந்த காலத்து ஃபிலாசபர்ஸ் புக்கை படித்தான்னா அவனுக்கு வந்து விச் இஸ் குட் விச் இஸ் பேட் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண அவனுக்கு முடியும். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்டை அவனால் எக்ஸாமின் பண்ண முடியலை அப்படின்னா அவன் லாயர்ஸ் கேசஸ் அதை படிக்கணும். அதை படித்தான் அப்படின்னா எந்த மேட்டரையும் மைன்யூட்டாக பார்க்குற கெப்பாசிட்டி அவனுக்கு வரும். ஒரு லாயர் என்ன பண்ணுவான்னா, ஒரு கேஸ், இப்போ ஒரு விஷயத்தை, ஒருத்தருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை அவருக்கு ரொம்ப கவனமாக ஆராய்ந்து அதில் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு அதை பற்றிக்கிட்டு கோர்ட்டில் வந்து வாதாடி ஜெயிச்சுவார். அது மாதிரி ஒரு மைன்யூட்டாக ஒரு மேட்டரை பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் லாயர்ஸ் கேஸஸை படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டை நல்ல எக்ஸாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேக்கனுடைய எஸ்ஸே ஆஃப் ஸ்டடீஸ். மொத்தம் நமக்கு டிஆர்பி சிலபஸில் பேக்கனுடைய 6 எஸ்ஸேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ நாம் பார்க்க போகிறது தி ஃபர்ஸ்ட் எஸ்ஸே ஆஃப் ஸ்டடீஸ். அடுத்தது இதுவும் பேக்கனுடைய ஒரிஜினல் லைன். கிராஃப்டி மென் கண்டெம் ஸ்டடீஸ், சிம்பிள் மென் அட்மயர் தெம் அண்ட் வைஸ் மென் யூஸ் தெம். இதுவும் நம்ம உள்ளே பார்த்துருக்கோம். கிராஃப்டி மென் கண்டெம் ஸ்டடீஸ், இது அங்கே மிஸ் ஆகிருக்கு. கிராஃப்டி மென், கிராஃப்ட் அப்படின்னா செய்முறை. சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படிப்புலாம் இருக்காது, ஆனால் அவனுக்கு அனுபவத்தில் அவனுக்கு ரொம்ப வரும். இப்போ ஒரு மோட்டார் மெக்கானிக், நாம் வந்து ஒரு பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்காக படித்து போயிருப்போம். ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா சின்ன பையனாக இருக்கிற காலத்துலேருந்து ஒரு மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணி அப்படியே ஒரு மோட்டர் பைக்கை பிரித்து மேய்ஞ்சிருவான். இன்றைக்கி என்ன கரண்ட்டு ஒரு மாடல் வந்திருக்கு, அந்த மாடலில் என்ன, இந்த மாடலில் என்னென்னலாம் பண்ணணுன்னு அவனுக்கு தெரியும். அவன் நீங்கள் போய் அவன்கிட்ட இப்போ நின்னீங்க, என்ன சார் நீங்கள் புத்தகம் படித்து அதெல்லாம் வேஸ்ட்டு சார்ன்றான். அப்போ அந்த கிராஃப்டி மேன், அந்த தொழில் வல்லுநர்களாக இருக்காம பாருங்க, தொழில் திறமை உடையவன் படிப்பை எப்பொழுதுமே அது வேஸ்ட்டு சார் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவான். கிட்டத்தட்ட அவன் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். நம்மளே பாரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், அவனுக்கு இது கூட தெரில பாடுறா அப்படின்னு நாமே சொல்லுவோம். அப்போது கிராஃப்டி மென் ஸ்டடீஸை கண்டெம் பண்ணுவான், சிம்பிள் மென் அட்மயர் பண்ணுவான், ஆனால் வைஸ் மென் தான், புத்திசாலி மனுஷன்தான் அதை பயன்படுத்தி கொள்வான். இதுவும் ஒரு கொட்டேஷன். அடுத்த கொட்டேஷன் பாருங்கள், ரீட் நாட் டு கான்ட்ரடிக்ட் அண்ட் கன்ஃபியூட். இன்னொருத்தரை கான்ட்ரடிக்ட் பண்ணணும், எதிர்வாதம் செய்வதும் என்பதற்காகவே நீங்கள் படிக்காதீங்க. அல்லது நாட் டு பிலீவ் அண்ட் டேக் ஃபார் கிராண்டட். அல்லது புத்தகத்தில் எழுதுனதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு உட்காந்துருப்பான். நான் புத்தகத்தில் படித்தேன், அதில் அப்படி தான் போட்டிருக்கு அப்படின்னு புத்தகத்தில் போட்டாச்சுன்னா அது எல்லாமே உண்மைன்னு நம்பிட்டு இருப்பான். அல்லது டேக் இட் ஃபார் கிராண்டடுங்கிறதுக்காக படிக்கிறது, இதுக்கெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடாது. அல்லது நாட் டு ஃபைண்ட் டாக் அண்ட் டிஸ்கர்ஸ்.
இன்னொருத்தவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறது அல்லது பேசுவதற்கு என்று படிக்கக்கூடாது. அப்போ நீங்கள் எதுக்கு படிக்கணும்? பட் டு ஒன்றை பண்ணுறது அப்படின்னா எடை போடுறது. எடை போடுறதுனா தூக்கி பார்த்து இதனுடைய வெயிட் என்ன, அப்போ இதனுடைய தகுதி என்ன என்று நீங்கள் தீர்மானிக்கிறதுக்கும் அண்ட் கன்சிடர், இதுக்காகத்தான் நீங்கள் படிக்கணுமே ஒழிய கான்ட்ரடிக்ட் பண்ணுறதுக்கோ அல்லது பிலீவ் பண்ணுறதுக்கோ அல்லது பேசுகிறதுக்கோ டிஸ்கோர்ஸுக்கோ நீங்கள் படிக்கக்கூடாது என்று இந்த கொட்டேஷனில் சொல்கிறார். இந்த கொட்டேஷனில் some books are to be tasted, others to be swallowed and some few to be chewed and digested. சில புத்தகங்களை நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம், இது நம்ம உள்ளே பார்த்தோம். சில புத்தகங்கள் நீங்கள் படிக்கலாம், ஆனால் ரொம்ப கேர் எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா ஒரு கேர்லெஸ்ஸாக அப்படி படிக்கலாம், ஒரு படிச்சுட்டோம் அவ்வளோதான். அந்த புத்தகம் படிச்சிருக்கோம், அந்த ஓரளவு அந்த கதை நமக்கு தெரியும் அவ்வளோதான். ஆனால் சில புத்தகங்கள் அப்படி இல்லை, அப்படியே நீங்கள் விழுங்கிடணும். ஆனால் சில புத்தகங்கள் சியூவிங் அப்படின்னா அப்படியே மெல்றது. அதை நீங்கள் ஒட்டுமொத்தமாலாம் படிக்க முடியாது. நீங்கள் ஒரு கலீல் ஜிப்ரானுடைய ப்ரொஃபெட் படிச்சிங்கன்னா நீங்கள் அப்படிலாம் ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. ஒரு புக்கு ஒரு பக்கம் நீங்கள் படிக்கலாம், ஒரு பக்கத்தை படித்து அப்படியே நீங்கள் மென்டலாக அதை நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். கலீல் ஜிப்ரான் எழுதுன த ப்ரொஃபெட் என்ற புத்தகம் ஒரு 60 ரூபா 80 ரூபா இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இட்ஸ் a வெரி குட் புக். அந்த மாதிரி அந்த புத்தகங்களெல்லாம் நீங்கள் அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா 1/2 மணி நேரத்தில் படிச்சிடலாம். ஏன்னா சும்மா ரொம்ப கொஞ்சோண்டு தான் இருக்கும், ஒரு 60 பக்கம் தான் இருக்கும், 60-70 பக்கம் தான் இருக்கும். ஆனால் நடுவில் நிறைய இடம் விட்டு தான் பிரிண்ட் பண்ணியிருப்பான் அந்த புத்தகமே. ரொம்ப சீக்கிரம் ஒரு 1/2 ஹவரில் படிச்சிடலாம். ஆனால் அது 1/2 ஹவரில் படிச்சிங்கன்னா வேஸ்ட். அது சும்மா ஒரு 1/2 பக்கம் அல்லது ஒரு பக்கம் தான் படிக்கணும். அப்படியே படிச்சுட்டு நீங்கள் பஸ்ஸில் போகும்போது அல்லது அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது மெதுவாக நீங்கள் அதை அசை போடணும். எப்படி மாடு அசை போடுற மாதிரி அப்படியே நீங்கள் படித்தது திரும்ப நினைவுக்கு கொண்டு வந்து அப்படியே சியூவிங் பண்ணணும். அப்புறம் அதை மெதுவாக அப்படியே டைஜஸ்ட் பண்ணி அப்படியே அந்த புத்தகத்தை உங்கள் உள்ளத்தோட உங்களை அதை கலக்க விட்டுறணும். அது மாதிரி படிக்கணும். அது மாதிரி சில புத்தகங்கள் அப்படி தான் இருக்கும். இந்த புத்தகத்தில் தான் இந்த கலீல் ஜிப்ரானில் தான் ஒரு பெண் கேட்பார், நீங்கள் குழந்தைகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், தே கம் த்ரூ யூ அண்ட் நாட் ஃப்ரம் யூ அப்படிங்கிற கொட்டேஷன் அதெல்லாம் இதில் தான் வருது. யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் அல்ல, உங்களின் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள். எப்படி நீங்கள் ஒரு கருவி, ஒரு எந்திரம் இருக்குது, ஒரு மெஷின், அந்த மெஷின் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுது. அப்போ அந்த உற்பத்தி பண்ண அந்த பொருள் நான் தான் இதை உற்பத்தி பண்ணேன், இது எனக்கு தான் சொந்தம்னு அந்த மெஷின் அந்த பொருள் மேலே உரிமை கொண்டாட முடியாது. அது மாதிரி உங்களின் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்துட்டான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபினுடைய ஒரு செக்ஷுவல் ரிலேஷனில் அந்த குழந்தை வந்துருச்சு, அவ்வளோதான். அப்போது இந்த உலகத்திற்கு வருவதற்கு நீங்கள் ஒரு கருவி, அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு அந்த குழந்தை மேலே எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. தே ஆர் நாட் யுவர் சில்ட்ரன். இது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், தே கம் த்ரூ யூ நாட் ஃப்ரம் யூ. ஒரே ஒரு ப்ரிப்போசிஷனை மாத்திரம் அப்படி மாத்திரார். தே கம் த்ரூ யூ நாட் ஃப்ரம் யூ. இந்த ஒரு வரியை வச்சுட்டு நீங்கள் 1 மணி நேரம் திங்க் பண்ணலாம். உங்கள் குழந்தைங்கள நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரியும். இது மாதிரி சில புத்தகங்களை நீங்கள் சியூ பண்ணணும், டைஜஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் முடியும். ஹிஸ்ட்ரிஸுங்கிற இது அடுத்த கொட்டேஷன். ஹிஸ்ட்ரிஸ் மேக் மென் வாய்ஸ், poets witty, the mathematics subtle, natural philosophy deep, moral grave, logic and rhetoric able to contend. Like as diseases of the body may have appropriate exercises. Bowling is good for the stone and reins, shooting for the lungs and breast, gentle walking for the stomach, riding for the head and the like. இந்த கொட்டேஷன்லையும் பாதி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த எக்ஸாம்பிள் மாத்திரம் வேணான்னு விட்டேன் நான். இப்போ பாருங்கள், ஹிஸ்ட்ரிஸ் மனிதனை வைஸ் ஆக்கும், போய்ட்ஸ் இன்டெலிஜென்ட், அதாவது இமேஜினேஷனை இன்க்ரீஸ் பண்ணும், மேத்தமேட்டிக்ஸ் அவனை சப்டில் ஆக்குது, நேச்சுரல் ஃபிலாசபிங்கிறது சயின்ஸு, அது அவனை ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக பார்க்க சொல்லுது. மாரல், அதாவது லாஜிக் படிச்சிங்கன்னா நீங்கள் கிரேவ் சீரியஸ் மைண்டடாக இருப்பீங்க. லாஜிக் அண்ட் ரிட்டாரிங்கிறது இன்னொருத்தரோட ஆர்கியூ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது எப்படின்னா, லைக் ஆஸ் டிசீசஸ் ஆஃப் த பாடி, உடலில் இருக்கக்கூடிய டிசீஸ் மே ஹாவ் அப்ராப்ரியேட் எக்ஸசைஸ். ஒவ்வொரு டிசீஸுக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ பவுலிங் இஸ் குட் ஃபார் த ஸ்டோன் அண்ட் ரெயின்ஸ். நீங்கள் பவுலிங் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா குட் ஃபார் த ஸ்டோன். நீங்கள் ஸ்டோன் சேருது,
அந்த சிறுநீரகத்தில் கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் பவுலிங் போகிறவனுக்கு அது வராதுன்றான். ஷூட்டிங் ஃபார் த லங்ஸ், நீங்கள் ஷூட் பண்ணுற ஹேபிட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லங்ஸ் டிசீஸ் வராது, லங்ஸ் அண்ட் பிரஸ்ட் டிசீஸ் வராது. ஜென்டில் வாக்கிங் ஃபார் த ஸ்டமக், ரைடிங் ஃபார் த ஹெட்டு அண்ட் த லைக். இது மாதிரி எப்படி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்கோ அது மாதிரி ஒவ்வொரு வகையான படிப்புக்கும் உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் இந்த எஸ்ஸேல, இது ரொம்ப சின்ன எஸ்ஸே. நம்ம பேக்கனில் ஒரு ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன எஸ்ஸையை ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். இதில் நான் சொன்னது இதெல்லாம் மிக மிக முக்கியமான வரிகள். நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்குங்க. தேங்க்யூ.